அடுத்து அடுத்த மாநாடு தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு மாநாடு. என்ன அப்படின்னா 1924 சரிங்களா, 1924 பெல்காம் மாநாடு சரிங்களா. பெல்காம்ன்ற பகுதி எங்க இருக்கு அப்படின்னா கர்நாடகால இருக்கு. சரி, என்ன இதோட சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா காந்தி தலைமை தாங்கிய ஒரே ஒரு காங்கிரஸ் மாநாடு எது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இவங்க தான் சரிங்களா. காந்திஜியால் தலைமை தாங்கப்பட்ட ஒரே ஒரு காங்கிரஸ் மாநாடு. அப்ப இதோட தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா காந்திஜி சரிங்களா. ஒன்லி காங்கிரஸ் மீட்டிங் ஹெட்டட் பை காந்திஜி சரிங்களா. முதல் மற்றும் கடைசி இதுதான் அவர் தலைமை தாங்கி. ஏன்னா இந்த காலகட்டத்தில் அவர் சிறையில இருந்து வந்திருப்பார். நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா, 1922 கைது செய்யப்பட்டு இருந்திருப்பார். எதுக்காக அப்படின்னா சௌரி சௌரா படுகொலையின் காரணமாக அவர் வந்து கைது செய்யப்பட்டு இருந்திருப்பாரு. அவருக்கு லைஃப் சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் தண்டனை குறைக்கப்பட்டு 6 வருட தண்டனை கொடுத்திருப்பாங்க. ஆனா சிறைக்குள்ளே அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா உண்ணாவிரதம் மேற்கொள்வார். உண்ணாவிரதம் இருந்ததுனால அவருடைய உடல்நிலை ரொம்ப மோசமா போயிடும். அதனால 1924 என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மகாத்மா காந்தி அவர்களை வந்து விடுதலை செஞ்சிருவாங்க. தண்டனை காலம் முடியறதுக்கு முன்னாடியே ஆங்கில அரசாங்கம் வந்து விடுதலை பண்ணிடுவாங்க. அப்ப காங்கிரஸ் என்ற கட்சிக்காகவும் தேசத்துக்காகவும் போராடி ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்காரு இல்லையா, அவரை கௌரவிக்கணும் அப்படின்ற வகையில காந்திஜி அவர்கள் வந்து தலைமை தாங்க வச்சாங்க. அவர் தலைமை தாங்கிய ஒரே ஒரு காங்கிரஸ் மாநாடு அப்படின்றது இது மட்டும்.